மனுஷங்க வந்து பேய்களாக மாறிவிட்டார்கள். பேய் இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்களா? உண்மையிலே இருக்குது. மனுஷங்க தான் பேயாக மாறிட்டாங்க. எப்படின்னா செத்ததுக்கு அப்புறம் இல்லை, இருக்கும்போதே. எதனால் பேயாக மாறுறாங்கன்னா, திறமையை அதிகரிக்கும் போது அவர்கள் பேய்களாக மாறிவிடுவார்கள். ஒரு மனுஷங்களுக்குன்னு ஒரு திறமைக்கு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவோடு இருந்தால் தான் அவங்க மனுஷங்க. மனுஷங்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறது, அதற்குன்னு ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை தாண்டி விட்டால் அவருடைய வலிமை அதிகரிக்கும் போது அவர்கள் பேய்களாக மாறிவிடுவார்கள். அவர்களிடம் மனித குணமே இருக்காது, மனித பண்பே இருக்காது, மனித தன்மை இருக்காது, ஈவு இரக்கம் கருணை எதுவுமே இருக்காது. அவங்க வந்து மிருகமாக மாறிடுவாங்க. இன்னும் திறமை அதிகரிக்கும் போது பேய்களாகவும், இன்னும் அதை விட அதிகமான திறமை அதிகரிக்கும் போது அவர்கள் வந்து சாத்தானாகவும் ராட்சசர்களாகவும் அரக்கர்களாகவும் மாறிவிடுவார்கள். அதனால் பேய்கள் அப்படின்னா யாருன்னா, அளவுக்கு அதிகமான திறமையுடையவர்கள் தான் பேய்கள். இப்போ இந்த விஞ்ஞானிகள்லாம் பார்த்தா அவங்களெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவங்கெல்லாம் வந்து அரக்கர்கள் அல்லது பேய்கள். டாக்டர்கள், இன்ஜினியர்கள், இவங்கெல்லாம் யார்? வேகமாக வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள், இவங்கெல்லாம் பேய்கள். இவங்களெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. மற்றவங்கள பயமுறுத்தணும் அப்படின்னு அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வேகமாக வண்டி ஓட்டுறாங்க. மற்றவங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க வந்து டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க, விஞ்ஞானி ஆகிறாங்க. அதன் மூலம் மற்றவர்களை அச்சுறுத்த வேண்டும், மற்றவர்கள் நம்மை பார்த்து பணிய வேண்டும், நம்மிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், நமது திறமையை பார்த்து மற்றவங்க நம்மகிட்ட பணியணும். அந்த மாதிரி மனுஷங்க மற்றவங்கள பணிய வைக்கணுங்கிறதுக்காகவே பேய்களாகவோ அல்லது மிருகங்களாகவோ மாறிவிடுவார்கள். அப்போ அவங்க தான் யார் அப்படின்னா, இந்த இன்ஜினியர், டாக்டர், இவங்கெல்லாம் யாருன்னா மனுஷங்க கிடையாது. இவங்கெல்லாம் பேய்கள், இவங்கெல்லாம் மிருகங்கள். அதனால் வந்து ஏன்னா இவங்களோட வலிமை இருக்குல்ல, அளவுக்கு அதிகமாகி போச்சு. இவங்களோட திறமை அளவுக்கு அதிகமாக மாறிவிட்டது. அதனால் இவங்க வந்து மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. மரணத்தை பார்த்து பயப்பட்டாக்கா இவங்களால ஒரு விஞ்ஞானியாவோ, ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு முதல்வராகவோ, எதுவாகவோ இருக்கவும் முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மரணத்தை பார்த்து பயந்தீங்கன்னா எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாது. எல்லா தொழிலையும் செய்யணும்னா உங்களுக்கு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். அந்த துணிவு என்பது இருக்க வேண்டும். மரணத்தை அதாவது உயிரை பணயமாக வைக்கின்ற அந்த துணிவு என்பது இருந்தால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு வாழ முடியும். அழிவை நோக்கி போகிற அந்த தைரியம் இருக்கணும். அழிவை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருக்கவே முடியாது. அதனால் வந்து லட்சியவாதிகள் எல்லாம் யாருன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் அழிவை நோக்கி செல்கிறவர்களாக இருக்கணும். அழிவை நோக்கி செல்கிற அந்த வீரம் அவர்களுக்கு இருந்தால்தான் அவர்கள் லட்சியவாதிகளாக இருக்க முடியும். அப்போ அழிவை நோக்கி போகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, அழிவை உருவாக்குகிறவர்கள். அழிவை நோக்கி போகிறவங்க யாராக இருப்பாங்கன்னா பேய்களாகவும் மிருகங்களாகவும் தான் இருப்பாங்க. அரக்கர்கள், ராட்சர்கள், இவங்க யாருன்னா இவர்கள் தான். இவங்கெல்லாம் மனுஷங்க கிடையாது. மனுஷங்களுக்குன்னு ஒரு மென்மையான குணம் இருக்கும். அந்த மென்மையான குணம் இவங்ககிட்ட கிடையாது. ஒரு மென்மையானவர்களால் விஞ்ஞானியாவோ, டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ இருக்க முடியாது. ஒரு லட்சியவாதியாக ஒரு பெரிய பெரிய வேலைகளை செய்கிறவங்க, பெரிய பெரிய தொழில் செய்கிறவங்க, அவங்களாம் மென்மையானவர்களாக இருக்கவே மாட்டாங்க. கடினமாக அவங்க ஒரு சர்வாதிகாரியாகத்தான் இருப்பார்கள். அப்படி இருந்தால் தான் அந்த தொழிலை அவங்க செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர்லாம் பார்த்தா அறுவை சிகிச்சைங்கிற பேரில் ஒரு உடம்பை கூறு போட்டு அவங்க வந்து அதாவது உடம்பை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, உடம்பெல்லாம் அறுத்து இதயத்தெல்லாம் கையில் எடுத்து அதில் உள்ள ஓட்டை அடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு தைரியமாக பயங்கரமான இவங்கெல்லாம் வந்து ஒரு படித்த ரவுடிகள் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஆனால் ரவுடிங்கிறவங்க அடிக்கணும், இவங்க பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். ரவுடிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அழிக்கிறதுக்காக, ஒருவரை கொலை செய்வதற்காக பண்ணுவாங்க. இவங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கத்தியை கையில் எடுப்பாங்க. ஆனால் வந்து ஒரு மனிதத்தன்மை என்பது என்னென்ன, ஒரு காயத்தை பார்த்தாலே பயப்படணும், ஒரு ரத்தத்தை பார்த்தாலே பயப்படணும். அந்த மாதிரி. ஆனால் ஒரு டாக்டருக்கு அந்த பயமே இருக்காது. அது தைரியமாக அவங்க வந்து அப்படியே கத்தி எடுத்து வயிற்ற கீறி, நெஞ்சை கீறி, மார்பு கூட்டை பிளந்து உள்ளே இருக்கிற இதயத்தில் ஏதாவது குறைபாடு, அந்த அளவுக்கு அவர்கள் அதுக்கெல்லாம் வந்து ஒரு அப்பாற்பட்ட ஒரு மனநிலை தேவை. ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான அதெல்லாம் சாதாரண மக்களால் அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய திறனை, அவர்களால் எப்படி அதெல்லாம் முடிகிறது என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பண்புகள் இது போன்று லட்சியவாதிகளிடம் இருக்கும். அவங்க வந்து சாதாரண மக்களே கிடையாது, ரொம்ப வலிமையானவர்கள். ரொம்பவும் பிறரை அச்சுறுத்தக்கூடிய வீரம் அவர்களிடம் இருக்கும்.
பிறரை அழிவை நோக்கி தைரியமாக செல்கிற அந்த வீரம், அந்த அழிவை நோக்கி செல்கிறது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வீரமாக பார்க்கப்படுகிறது. அத்தகைய வீரம் என்பது இது போன்ற லட்சியவாதிகளிடம் நிறைய இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவர்கள் லட்சியவாதிகளாக இருக்கவும் முடியும்.